டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். உள்ளாட்சி தேர்தலுக்காக கொலை செய்யும் அளவிற்கு திமுகவினருக்கு பதவி வெறி முற்றிவிட்டதா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களுக்காக நிகரார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். விரிவான விவரம் என்ன? கோதுமை வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் அதிமுக நிர்வாகி முத்து பாலகிருஷ்ணன், திமுக நிர்வாகி கருணாகரன் உள்ளிட்டோர் லாரி ஏற்றி படுகொலை செய்ததாக வரக்கூடிய செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இக்கொலைக்கு உள்ளாட்சி தேர்தல் போட்டியும் ஒரு காரணம் என்ற செய்திகள் வருவதாகவும், இதை தனிப்பட்ட கொலை என்ற அளவோடுதான் திமுக அரசு எடுத்து கடந்து செல்ல முயலுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். திமுக ஆட்சியில் உள்ளாட்சி தேர்தல் என்பது இவர்களின் தொடர்ந்து நடைபெறக்கூடிய நாடறிந்த உண்மை என்றும், ஆனால் அதற்காக எதிர்க்கட்சியை சார்ந்தோரை கொலை செய்யும் அளவிற்கு திமுகவினர் பதவி வெறி தலைக்கேறி விட்டதா எனவும் அவர் ஆவேசமாக கேள்வி எழுப்பியிருக்கின்றார். சட்டம் ஒழுங்கை அடியோடு சீர்குலைத்து விட்டு அதை தட்டி கேட்கும் இடத்தில் இருக்கும் எதிர்க்கட்சியினரை உயிருக்கே பாதுகாப்பற்ற நிலையில் தமிழ்நாட்டை படுபாதாளத்திற்கு தள்ளக்கூடிய நிலைக்கு தமிழக அரசு மாறியிருப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். முத்து பாலகிருஷ்ணன் கொலை வழக்கில் தொடர்பு இருக்கக்கூடிய திமுக பிரமுகரான கருணாகரன் உள்ளிட்ட அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்தி கேட்டு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.